ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் 2-3 பேருக்கு ரொம்ப சளி இருமலாக இருக்குது. அதனால் முடக்கத்தாமல் கொஞ்சோண்டு தூதுவளை அரிசி 3 ஊற வச்சு கொடக்கல்ல அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ தோசை சுட்டு எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக இப்போ நெய் தடவிக்கலாம். ரொம்ப நாள்பட்ட சளி உள்ளவங்களுக்கு இது இந்த தூதுவளை முடக்கத்தான் இதெல்லாம் போட்டு செய்கிறது தோசை சுட்டு சாப்பிட்றதுனால சளி ரொம்ப போக்கிடும். ரெண்டாவது பித்தம் குறையும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். இந்தமாரி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் இதுமாரி முடக்கத்தான் தூதுவளை எல்லாம் வச்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். பித்தம் ரொம்ப நாள்பட்ட தலைவலி பித்தம் உள்ளவங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். கை கால் வலியெல்லாம் போகும். நம்ம பிசிஓடி இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்தமாரி தோசை செஞ்சு சாப்பிட்டா, மாதவிடா நேரத்தில் வயிற்று வலி வரவங்களுக்கு இந்தமாரி தோசை சுட்டு சாப்பிட்டா வலி கொஞ்சம் கம்மியாகும். இது ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனே சுட்டுடலாம். இப்போ இதேமாரி சுட்டு எல்லா தோசையும் எடுத்துடலாம். நெஞ்சடைப்பு உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமருந்து. தூதுவளையில் தோசை சுட்டு சாப்பிட்றதுனால நெஞ்ச அடைப்பு, ஆஸ்துமா இதுமாரி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா சரி செய்யும். அதுதான் சூப்பரான முடக்கத்தான் தோசை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.